வருங்கால அரசு பணியாளர்களான சென்டம் ஆப்பின் போட்டித் தேர்வுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பாடத்துக்குள்ள போயிடலாம். சரிங்களா? நான் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு சொல்ல வந்தேன்னா, அழகு 1 முடிச்சிருக்கோம், அழகு 2 முடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்து அழகு 3ல இப்போ எழுதும் திறன்ல போயிட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த ஒருமைப்பன்மை படி சரியான தொடர் எழுதல் அப்படிங்கிறது ஏறத்தாழ நம்ம யூனிட் 1லயுமே இது வருது. ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரே இதுதான், ஒரே சிலபஸ், அதாவது ஒரே மெட்டீரியல் தான். ஸோ நம்ம திரும்பி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரே தலைப்புல இருந்து 2 வினாக்கள் வருது. ஒன்னு யூனிட் 3ல இருந்து, இன்னொன்னு யூனிட் 1ல இருந்து. சரிங்களா? ஓகே. அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது மரபு தமிழ் பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப மரபு தமிழ் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் ட்விஸ்டாவே வச்சுதான் நம்ம குரூப் 4 கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பேசிக் மெட்டீரியல்லாம் என்ன இருக்குங்கிறத பார்த்துடுறேன். அதுக்கு அடுத்தது கூடுதல் தகவல்கள் மற்றும் கூடுதல் குறிப்புகள் நான் உங்களுக்கு குழுவில் அனுப்பி வைக்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நானும் உங்களுக்கு அனுப்பி வச்சிடறேன். சரிங்களா? அதாவது எல்லா விலங்குகளுக்குமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதில் போன தடவை முதலை கேட்டிருந்தாங்க. இந்த தடவை எதுக்கு கேட்க போறாங்கன்னே தெரியல. இன்னும் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் அமீபா பேரமீசியத்துக்கெல்லாம் மரபு சொல் கேட்டாலும் கேட்பாங்க. அதுக்கு நம்ம எழுதிதான் ஆகணும், வேற வழி இல்லை. சரி, மரபுத்தொடரின் பொருளறிதல். இப்போ முதல்ல மரபு தமிழ் அப்படின்னா என்னன்னா, முன்னோர்கள் ஏற்கனவே பயன்படுத்தி வந்த சொற்களை நாம் அப்படியே பயன்படுத்த வேண்டும். அது அது அந்த எந்த ஒரு முறையை மாற்றாமல் அப்படியே வழி வழியாக தொன்று தொட்டு நாமும் பின்பற்றி வருவதுதான் மரபு. அந்த வகையில இந்த பாடத்துல நம் முன்னோர்கள் எந்த பொருளை எந்த சொல்லால் எவ்வாறு வழங்கி வந்தார்களோ அந்த பொருளை அந்த சொல்லால் அப்படியே நாம் வழங்குவது மரபு எனப்படும். சரிங்களா? ஓகே. மரபு சொற்கள். இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா தாவரங்களின் உறுப்பு பெயர்கள். சரிங்களா? இதான் நமக்கு பேசிக் மெட்டீரியல். ஏன் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறதுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் வழக்கமாகவே அதிகமாக கொடுப்போம். அந்த வகையில் இப்பயும் கொடுத்துருக்குறோம். இதை தவிர்த்தும் பல்வேறு வினாக்கள் வரலாம். அது என்ன அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு டைரக்டா மெட்டீரியல் மட்டும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்ப ஈச்ச ஓலை, ஈச்ச மரத்தினுடைய இலை, அதை ஈச்ச இலைன்னு சொல்லக்கூடாது, ஈச்ச ஓலைன்னு தான் சொல்லணும். அடுத்தது பனை ஓலை. சரிங்களா? அடுத்து என்னது? பனை ஓலை. அப்புறம் அடுத்தது கமுக கூந்தல். அடுத்து பாத்தீங்கன்னா கமுக கூந்தல். கமுகு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா பாக்கு மரம். அப்ப பாக்கு மரத்தினுடைய இலையை பாக்கு இலைன்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்? கூந்தல் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் மாமரத்துக்கு இலை தான். அப்புறம் சோளத்தட்டு, முருங்கை கீரை, முருங்கை இலை கிடையாது, முருங்கை கீரை. அப்புறம் தாழை மடல். அப்புறம் மூங்கில் இலை. அப்புறம் தென்னங்கீற்று. அப்புறம் வாழை இலை. நெல் தாள். நெல்லுக்கு மட்டும் என்ன சொல்லணும்? தாள் அப்படின்னு சொல்லணும். சரியா? இதெல்லாம் நல்லாவே கவனம் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம இதுதானே அப்படின்னு சொல்லி அலட்சியமா போறது எக்ஸாம் டயத்துல கொஞ்சம் குழப்பி விட்டுரும். சரிங்களா? ஓகே. அப்புறம் அடுத்து வேப்பந்தலை, வெங்காயத்தாள், பலா மூசு, அதாவது பலா பிஞ்சு என்ன சொல்லணும்னா பலா மூசுன்னு சொல்லுவோம். மா பிஞ்சு மா வடு அப்படின்னு சொல்றோம். அடுத்து பலா இலை. அப்புறம் நெற்று அப்படின்னா என்ன? முற்றிய தேங்காய். அப்புறம் வழுக்கை அப்படின்னா என்ன? இளந்தேங்காய். அப்புறம் முருங்கை பிஞ்சு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முருங்கை சரடு. அப்புறம் அவரை பிஞ்ச பாத்தீங்கன்னா அவரை பொட்டுன்னு சொல்றோம். அப்புறம் வாழை பிஞ்ச வாழை கச்சல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இது எல்லாமே நம்மளுடைய தாவர உறுப்புகளுடைய பெயர்கள். சரிங்களா? ஓகே. அடுத்தது செடி கொடி மற்றும் மரங்களுடைய தொகுப்பு இடம். சரிங்களா? இதுல என்ன அப்படின்னா தொகுப்பு இடம் அப்படின்னா நிறைய பொருட்கள் சேர்ந்து இருப்பதை நம்ம ஒரு தொகுப்புன்னு சொல்லுவோம். அந்த வகையில பூஞ்சோலை, வெற்றிலை தோட்டம், பூந்தோட்டம், கம்மங்கொல்லை, வாழைத்தோட்டம், தேயிலை தோட்டம், சோளக்கொல்லை, வேலங்காடு, பலாத்தோப்பு, ஆலங்காடு, பனந்தோப்பு, மாந்தோப்பு, சவுக்கு தோப்பு, முந்திரி தோப்பு, இலுப்பை மரத்தோப்பு. சரிங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா தொகுப்பு இடம். இந்த தோப்பு தோட்டம்னு வர்றது எல்லாமே என்னது? நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம். நிறைய மீன்ஸ் இப்ப
பூக்கள் நிறைய இருந்துச்சுன்னா அது பேர் பூஞ்சோலை. சார் அப்போ பூக்கடையிலையும் பூக்கள் நிறைய இருக்கு சார், அது வந்து பூஞ்சோலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி கிடையாது. சரிங்களா? பூக்கள்னா அந்த பூச்செடிகளோட நிறைய இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பூஞ்சோலை. அதே மாதிரி வெற்றிலை நிறைய இருக்கு அப்படிங்க வச்சா வெற்றிலை தோட்டம். இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்புறம் பறவை மற்றும் விலங்குகளின் இளமை பெயர்கள். பறவை மற்றும் விலங்குகள் இதுலதான் போன தடவை நமக்கு டெஸ்டே வச்சாங்க. சரி, ஓகே. இப்ப ஆட்டுக்குட்டி, எலி குஞ்சு, கழுதை குட்டி, குருவி குஞ்சு, குதிரை குட்டி, கீரிப்பிள்ளை, நாய்க்குட்டி, அணிற்பிள்ளை, பன்றிக்குட்டி, சிங்கக்குருளை, பூனைக்குட்டி, பசுங்கன்று, புலிப்பரல், மான் கன்று, யானைக்கன்று, எருமைக்கன்று. சரிங்களா? இதெல்லாம் வந்து விலங்குகளுடைய இளமை பெயர்கள். அப்புறம் பறவைகள் மற்றும் விலங்குகளோட ஒலிகள் பார்க்க போறோம். சரிங்களா? ஆந்தை அலறும், குதிரை கனைக்கும், குயில் கூவும், புலி உருமும், கோட்டான் குழறும், பசு கதறும், கூகை குழறும், ஆடு கத்தும், புறா குணுகும், எலி கீச்சிடும், கழுதை கத்தும், கிளி கொஞ்சும், நரி ஊளையிடும், குருவி கீச்சிடும், நாய் குரைக்கும், சேவல் கூவும், எருது எக்காலமிடும். எருது எக்காலமிடும், வானம்பாடி பாடும், பள்ளி சொல்லும், காகம் கரையும், சிங்கம் முழங்கும், மயில் அகவும், யானை பிளிரும், கோழி கொக்கரிக்கும், பன்றி உருமும், வண்டு முரளும், குரங்கு அலப்பும், தவளை கத்தும். சரிங்களா? இது எல்லாம் நம்மளுடைய விலங்குகளுடைய ஒலிகள். சரிங்களா? அடுத்தது பறவை மற்றும் விலங்குகளுடைய வாழ்விடங்களை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? முதல்ல வந்து கோழி கூண்டு, ஆட்டுப்பட்டி, கோழி பண்ணை, குதிரை கொட்டில், குதிரை கொட்டில், அப்புறம் குருவி கூடு, மாட்டு தொழுவம், வாத்து பண்ணை, யானை கூடம். யானை கூட்டம் கிடையாது, யானை கூடம். சரிங்களா? அடுத்தது விலங்கினுடைய வேஸ்ட், அதாவது மலம். மாட்டு சாணம், குதிரை லத்தி, ஆட்டு பிழுக்கை, யானை லண்டம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே. அடுத்த பொருள் மற்றும் விலங்கு அல்லது மக்கள், விலங்கு மற்றும் மக்கள் தொகுப்பு. சாவி கொத்து, மாட்டு மந்தை, வைக்கோல் போர், ஆட்டு மந்தை, கற்குவியல், எறும்பு சாறை, கற்குவியல், அப்புறம் எறும்பு சாறை, அப்புறம் சுள்ளிக்கற்றை, பசு நிறை, விறகு கட்டு, பசு நிறை மற்றும் விறகு கட்டு, யானை கூடம், தென்னங்குலை, மக்கள் கூட்டம். சரிங்களா? இதெல்லாம் வந்து என்னது? பொருள், விலங்கு மற்றும் மக்கள் தொகுப்பு. திரும்ப ஒருத்தர படிச்சிருக்கேன். சாவி கொத்து, மாட்டு மந்தை, வைக்கோல் போர், ஆட்டு மந்தை, கற்குவியல், எறும்பு சாறை, சுள்ளி கற்றை, பசு நிறை, விறகு கட்டு, யானை கூட்டம், தென்னங்குலை, மக்கள் கூட்டம். சரியா? இந்த யானை கூட்டம் அப்படிங்கிறது படிக்கிறீங்க, யானை கூடம் அப்படிங்கிறது படிக்கிறீங்க. யானை கூடம்ங்கிறது யானையினுடைய இருப்பிடத்தை சொல்வதற்காக உள்ளது. யானை கூட்டம் அப்படிங்கிறது அதனுடைய தொகுப்பிடத்தை சொல்வதாக இருக்கிறது. சரிங்களா? தொகுப்புன்னா நிறைய இருக்கிறது. ஓகேவா? அடுத்த வினை உறுப்புகள். சோறு உண்டான், வினை மரபுகள். சோறு உண்டான், பாய் பின்னினான், முறுக்கு தின்றான், ஆடை நெய்தான், பால் பருகினான், சுவர் எழுப்பினான், தண்ணீர் குடித்தான், மரம் வெட்டினான், பூ பறித்தான் அல்லது கொய்தாள், உமி கருக்கினாள், மாலை தொடுத்தாள், மாத்திரை விழுங்கினான், ஓவியம் புனைந்தான் அல்லது வரைந்தான், அம்பு எய்தான், கூடை முடைந்தான், செய்யுள் இயற்றினான். சரிங்களா? இதெல்லாம் வந்து வினை மரபில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று.
சரி, ஓகே. இதோட நமக்கு வினை மரபுல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பகுதிகள் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இதை விட்டு கூடுதல் தகவல் வந்து நான் உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மெட்டீரியல் நான் தந்துடுறேன். சரிங்களா? ஓகே. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தல் குறியீடுகள். இந்த நிறுத்தல் குறியீடை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஆனா நம்ம பிரீஃபா தான் கொடுத்துருப்போம். ஓகே. இந்த இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் பேசும்போது நம் உணர்வுகளை குரல் மூலம் ஏற்ற இறக்கங்கள் மூலம் காட்டுகின்றோம். எழுத்தில் நம் கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது உணர்வுகளை வெளிக்காட்ட நிறுத்தல் குறிகளை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? முதல்ல சொல்ல முடியாது. இப்ப அடிப்படையில வந்து நிறுத்தல் குறியினோட பயன்பாடு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்காக தான். சரிங்களா? எந்த இடத்துல ஸ்பேஸ் விடணும், எந்த இடத்துல அந்த வார்த்தையை அந்த சொற்றொடரை முடிக்க வேண்டும், அதே மாதிரி எந்த இடத்துல யாரு சொன்னாங்க அப்படிங்கறத எங்க தொடங்கணும், அதாவது இரட்டை மேற்கோள் பயன்படுத்துவோம் இல்லையா, அது இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது ஈஸியா ரொம்ப எளிமையாக புரிஞ்சிடும். ஆனா இதுவே எழுதுறப்ப இதெல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னா அது நமக்கு இந்த நிறுத்தல் குறியீடுகள் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஓகே. அப்புறம் அமைதிக்கான அளவு, எந்த இடங்கள்ல வந்து எந்த அளவு நிறுத்தணும் அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு நிறுத்தல் குறிகள் தான் சொல்லுது. எந்த இடத்துல எவ்வளவு நிறுத்தி படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு எதுவும் சொல்லுது, நிறுத்தல் குறிகள் தான் சொல்லுது. சரிங்களா? ஒரு தொடர் எவ்வாறு அமைக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இதுல பாத்துரும். சரியா? அதுல எந்தெந்த அளவுக்கு வந்து நிறுத்தல் குறியெல்லாம் வந்து பயன்படுது அப்படிங்கிறதையும் இந்த பகுதியில நம்ம பார்க்கலாம். பழங்காலத்தில் தமிழ் மொழியில் நிறுத்த குறியீடுகள் இல்லை. அக்காலத்தில் எழுதுவதற்கு இலை சுவடிகளை பயன்படுத்தினர். எழுதுவதற்கு இலை மற்றும் சுவடிகளை பயன்படுத்தினர் என்பதும் இதற்கு ஒரு காரணம். அதுல மட்டும் இல்லாம இதுல வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, புள்ளி கோடு ஆகியவற்றெல்லாம் இடும்பொழுது ஓலைச்சுவடிலாம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து கிழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ என்ன பண்ணல, அதனாலே என்ன பண்ணலன்னா இவங்க வந்து எழுதுற போது நிறைய சுழிகள் இதெல்லாம் பயன்படுத்தவே இல்லை. சரிங்களா? ஓகே. இந்த ஒரே நிமிஷம். சரி, இதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்தல. அதே மாதிரி கல்வெட்டுல எழுதுறப்ப இந்த சுழிகள் போடுவது அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாவே இருந்துச்சு. இதனாலையும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சுழிகளையே பயன்படுத்தாம கல்வெட்டுல பெரும்பான்மையான வந்து பாத்தீங்கன்னா நேர்கோடுகளையே வந்து அவங்க பயன்படுத்தி இருந்தாங்க. சரிங்களா? இதுவும் வந்து இதெல்லாம் வரிவடி வளர்ச்சியில வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள். சரி, இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறுத்தல் குறியீடுகளினுடைய பணிகளை செய்தவை எவை அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் நமக்கு நிறுத்தல் குறியீடுல வந்துச்சு. அப்ப நிறுத்தல் குறியீடு இல்லாதப்ப அதனுடைய ரோல் எல்லாம் யாரு செஞ்சா, அது அடுத்த கொஸ்டின் கேக்குறாங்க. இப்ப இயல்பாகவே என்ன பண்ணாங்க அப்படின்னா வினை சொல்ல வந்து அந்த சொல்லினுடைய லாஸ்ட்ல எழுதுனாங்க. இதனுடைய காரணமா தான் இப்ப என்ன பண்றோம்னா பயனிலைன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு வினைச்சொல் தான் பயனிலையா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வகையில ஒரு வினைச்சொல்லானது கடைசியில எழுதப்பட்டிருக்கு. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்ப எல்லாம் நம்ம என்ன பண்றோம், மேக்சிமம் எல்லா தொடர்லையுமே வந்து எழுதி முடித்தான் அப்படின்னு தான் சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி அவன் கடைக்கு சென்று அவன் கடைக்கு சென்றான், சென்றான் கடைக்கு அப்படிங்கிற மாதிரி யாரும் அந்த அளவுக்கு சொல்றது கிடையாது. சரிங்களா? இயல்பாவே நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி பள்ளிக்கு வந்தான் இப்படிதான் சொல்லி பழகியிருப்போம். இதே வந்தான் பள்ளிக்கு அப்படின்னு நம்ம சொல்வது இல்லை. இதுக்கான காரணம் என்னன்னா ஆரம்பத்திலே வந்து நம்ம இயல்பா எழுதுனது எப்படின்னா வினைச்சொல்ல வந்து சொல்லோட இறுதியில எழுதியிருப்போம், சொற்றோட இறுதியில எழுதியிருப்போம். இது என்ன ஆயிடுச்சு, அதுக்கு பேர் என்னது, வினை முற்று. ஸோ அந்த வினை முற்று அப்படிங்கிறதுனால அது அந்த முற்றுப்புள்ளிக்கான வேலையை செஞ்சது அப்படிங்கிறாங்க. இதுவே அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏகார ஓகார உண்மைகள் அதெல்லாம் வந்து கார்புள்ளி அரைப்புள்ளி ஆகியவற்றோட வேலையை செஞ்சது. அதாவது இது போல, எனவே, ஆகவே இந்த சொற்கள்லாம் விட்டிசைப்பினை தருவது. அதாவது விட்டு பேசுதல், கேப் விட்டு பேசுறது இருக்கு, அதான் விட்டு இசைப்பு அப்படிங்கிறாங்க. விட்டிசைப்பை தருவதோடு முந்தைய தொடரோடு தொடர்புடையது அப்படின்னு காட்டுது. ஆ ஓ ஆகியவை வினை சொற்களின் இறுதியில் நின்று கேள்விக்குரிய பணியை செய்தன. அதாவது கேள்விக்குறி இருக்கு இல்லையா, அதுக்கு பணியை செய்தன. ஓ அவனா, வந்தவன் அவனா, அவனா வந்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு இது என்ன பண்ணுது, இந்த ஆ ஓ அப்படிங்கிறது வினா குறிக்கான பணியினை அது செய்யுது அப்படிங்கிறாங்க. அடுத்த நிறுத்தல் குறியினுடைய தோற்றம்.
அச்சுக்கலை. இப்ப நிறுத்தல் குறிக்கான தேவை எப்ப அதிகமானுச்சு அப்படின்னா, அச்சுக்கலை எப்ப இந்தியாவில் வந்துச்சோ அப்பதான் வந்து நமக்கு நிறுத்தல் குறிகளுக்கான தேவை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. எதனால நிறுத்தல் குறிகளுக்கான தேவை வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அச்சுக்கலை ஒரு காரணம். அதான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஆரம்ப காலத்துலலாம் ஓலைச்சுவடிகள் தான், அதெல்லாம் கையால் எழுதப்பட்ட ஆவணங்கள். அப்ப கையால் அதெல்லாம் எழுதுறப்போ அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு கையெழுத்து மாறும், அதுல படிப்பதில் அவ்வளவு சிரமங்கள் வரும், இதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் இருக்கும். ஆனா இது அச்சுக்கலைன்னு வந்துச்சுன்னா அவங்க என்ன அச்சு கோர்க்குறாங்களோ அதுதான் 1000 பிரதியா இருந்தாலும் அவங்க என்ன அச்சு கோர்த்து அதுல என்ன டிசைன் இருக்கோ அதான் வெளில வரும். ஸோ இப்ப நிறைய பிரதிகள், அதாவது நிறைய காப்பீஸ் வெளில வருது அப்படிங்கிறப்போ எல்லாத்துக்கும் என்ன தேவை? ஒரு ஈவனான ஒரு கட்டமைப்பு முறை தேவை. சரியா? அப்போ என்ன பண்றாங்கன்னா, சாதாரணமா எழுதுறப்ப பொருள் படிச்சு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினமா இருந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு காரணங்கள் அதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், தீர்வுகள் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுதான் இது இந்த நிறுத்தல் குறியீடுகள். இதெல்லாம் ஆரம்பத்துல எதுல வந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மேலை நாட்டவர் மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்துல எல்லாம் வந்து நிறைய நிறுத்தல் குறிகள் இருந்திருக்கு. அதுல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த அச்சுக்கலை தமிழகத்துல தோன்றிய போது அதுவும் வந்து இங்க அந்த ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டு. ஸோ அப்ப எல்லா நிறுத்தல் குறியுமே வந்து ஆங்கிலத்துக்குள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு நம்மகிட்ட பதில் இல்லை. சரிங்களா? ஏன்னா அதுக்கு எல்லாமே வந்து அதெல்லாம் பொது. சரிங்களா? அதெல்லாம் எந்த ஒரு மொழிக்கும் சொந்தமானதுன்னு சொல்ல முடியாது. ஓகே. இப்ப நிறுத்தல் குறிகள்ல புள்ளிகள் மிகவும் முக்கியம். வாசிக்கும் போது ஒலிப்பு வேறுபாடுகளை காட்டவும், அதே மாதிரி படிப்பவர்களுக்கு குழப்பம் வராமல் இருக்கிறதுக்கும், அதே மாதிரி படிப்பவர்களின் கவனத்தை தேவைப்படும் இடங்களுக்கு கொண்டு செல்லவும் நிறுத்தல் குறிகள் பயன்படுகின்றன. அவற்றில் புள்ளிகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். முதல்ல காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, அப்புறம் முற்றுப்புள்ளி, அப்புறம் முப்புள்ளி. இவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிகள். இதெல்லாம் மிக மிக அடிப்படையான ஒன்று. சரிங்களா? அதுக்கும் அடுத்தது இவற்றோடு இன்னும் ஒரு சில குறிகள்லாம் வருது. ஒன்று கேள்விக்குறி, அப்புறம் உணர்ச்சி குறி, இரட்டை மேற்கோள், ஒற்றை மேற்கோள், தனி மேற்கோள், மேற்படி குறி, பிறை அடைப்பு குறி, சதுர அடைப்பு குறி, இணைப்பு குறி, சாய்கோடு. இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம்னா இப்ப தமிழ் மொழியிலையும் வெகுவாக பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். சரிங்களா? இந்த குறிகளுக்குள்ள வேறு பெயர்கள் என்ன, இதெல்லாம் எங்கெங்க எத்தனை மாத்திரை குறைஞ்சு ஒழிக்கும், எங்கெங்க பயன்படுத்தணும், எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தாம இருந்தா தப்பு, இது வரைக்கும் எந்தெந்த மாதிரிலாம் தவறாக பயன்படுத்திட்டு இருக்கோம், இது எல்லாத்த பத்தியும் விளக்கமாக நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா காற்புள்ளி பார்க்க போறோம். இதற்கு என்ன பேர் சொல்றாங்க? உரு பிசை குறி அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் சொல்றாங்க. என்ன பேர் சொல்றாங்க? உரு பிசை குறி அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் சொல்றாங்க. இந்த குறியிடப்படும் இடங்கள்ல ஒரு மாத்திரை அளவு நிறுத்தி வாசிக்க வேண்டும். என்ன பண்ணும்? இந்த கமாவை பார்த்துட்டோம் அப்படின்னா இது பேர் காற்புள்ளிக்கு பேர் கமா. இந்த காற்புள்ளியை பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும்? ஒரு மாத்திரை இடைவெளி விட்டு வாசிக்க வேண்டும். இதே மாதிரி இது பயன்படக்கூடிய இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட், ஒரு பெயர் சொல்லோடு பல வினைச்சொற்கள் வரும் இடத்துல காற்புள்ளி வரும். இப்ப நான் ராமனை வீட்டில் சென்று பார்த்தேன், பேசினேன், வந்தேன். இங்க இருக்கக்கூடிய பெயர் சொல் அப்படிங்கிறது இந்த ராமனை தான். அப்ப வீட்டில் சென்று அப்படிங்கிறது அதுக்குள்ள சேர்ந்து வர்றதுதான். ஆனா வினைச்சொல்ல பாருங்களேன், பார்த்தேன், பேசினேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு தொடர்ச்சியாக வந்திருக்கு. சரிங்களா? இத மாதிரி இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உம் இந்த மாதிரி வரக்கூடிய இடங்களை கண்டிப்பா நம்ம கமா, அதாவது கால்புள்ளியை பயன்படுத்த வேண்டும். அடுத்தது அதே போல பல பெயர் சொற்கள் வந்தாலும் அதில் என்ன பண்ணணும்? நம்ம காற்புள்ளியை பயன்படுத்தணும். கடைக்கு சென்று மா, பலா, வாழை, கொய்யா ஆகிய பழங்கள் வாங்கினேன். இந்த இடத்துல கண்டிப்பா என்ன பண்றோம்? நம்ம இந்த காற்புள்ளியை பயன்படுத்தணும். ஆனா கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது? இந்த ஒரு 4 சொல்றோம் அப்படின்னா 3 இடத்துல மட்டும்தான் காற்புள்ளி வைக்கணும். 4வது இடத்துல வந்து காற்புள்ளி வைக்க கூடாது. சரிங்களா? ஏன்னா இது இதோட முடியுது. அப்ப இந்த சென்டென்ஸ் இதோட முடியுது. ஆனா மீனிங் தெரியுதானே? தரல. ஸோ வெறும் ஆகிய அப்படின்னா அதோட நிறுத்தணும் அப்படின்னா மீனிங் கிடையாது. ஸோ என்ன பண்ணும்? இதுல இருந்து இது வரைக்குமே வந்து ஒரே ஒரு வார்த்தையா நம்ம எடுத்துக்கணும். சரியா? அப்ப கடைசியில கம்மா தானே சார் போடணும் அப்படின்னா கம்மா போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒன்று வரணும். நெக்ஸ்ட் எதுவும் வரலன்னா புல் ஸ்டாப் போட்டு நம்ம முடிச்சிடணும். புரியுதா? ஓகே. பெயர் சொல்லை விவரித்து சொல்லும் போது பல தொடர்களுக்கு இடையில் காற்புள்ளிகள் வர வேண்டும். அழகான, நறுமணமிக்க,
பல இதழ்கள் கொண்ட தாமரை மலர்ந்தது. சரிங்களா? அதாவது ஒண்ணும் இல்ல, ஒரு பெயர் சொல்லும் வர்ணிச்சு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அழகான நறுமணம் மிக்க பல இதழ்கள் கொண்ட தாமரை மலர்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த தாமரை வர்ணிச்சு சொல்லும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு ஒரு சில தொடர்கள் சேர்ப்போம். சரியா? அந்த தொடர்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும், கண்டிப்பா கமா போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த தொடர்ல வந்து ஒரே வினைச்சொல் 2 முறை வரும்பொழுது காற்புள்ளி இட வேண்டும். சரியா? நீ வருவாய் வருவாய் என காத்திருந்தேன். நீ வருவாய் வருவாய் என காத்திருந்தேன். அப்ப ஒரே வினைச்சொல் வந்து 2 முறை வந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், கமாவை பயன்படுத்தணும். ஒரு தொடரை இணைக்கும் இணைப்புச் சொற்களை அடுத்தும் காற்புள்ளி இடல் வேண்டும். பாருங்க, நேற்று மழை பெய்தது, ஆனால் குளம் நிறையவில்லை. 2 சொற்களை இணைக்கும் இணைப்புச் சொற்களை அடுத்து காற்புள்ளி வரணும் அப்படிங்கிறாங்க. சரியா? ஓகே. சொல்லும் கருத்தில் உள்ள உணர்ச்சி வெளிப்படவும் அழுத்தம் ஏற்படவும் காற்புள்ளி இட வேண்டும். இவங்க திருவெங்கும் கொட்டி கிடந்தன மலர்கள். திருவெங்கும் கொட்டி கிடந்தன மலர்கள் அப்படின்னு சொல்றப்ப கண்டிப்பா என்ன பண்ணணும், இந்த இடத்துல காற்புள்ளி இடணும். இல்லையா அல்லவா போன்ற சொற்கள் வரும் இடத்தில் காற்புள்ளி இட வேண்டும். பல்வேறு தொழில்நுட்ப காரணங்களால் வகுப்பானது சற்று தடைப்பட்டு விட்டது. சரி, என்னுடைய ஒளி தெளிவா இருக்கான்னு சொன்னீங்கன்னா மீண்டும் வகுப்புக்குள்ள போகலாம். கிளியர் சார், தேங்க்யூ, நன்றி. கிளாஸ்க்குள்ள போறோம். ஓகே. இப்ப அடுத்து வினாக்களில் அடுக்கி வரும் சொற்களுக்கு இடையிலும் விடையில் வரும் வினாச்சொல்லை அடுத்தும் காற்புள்ளியிடல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. ஓகே. அதாவது இனிப்பா காரமா என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கறது. சரிங்களா? அப்ப வந்து கண்டிப்பா இங்க கம்மா போட்டாகணும். அதே மாதிரி இதுவா பேனா அப்படின்னு எழுதுறப்ப என்ன பண்ணணும், அந்த காற்புள்ளியானது இடல் வேண்டும். அடுத்தது, ஏவல் வினைகள் வரும் தொடர்களில் காற்புள்ளி இடல் வேண்டும். ஏவல் வினைகள் வரும் தொடர் என்ன பண்ணணும், நம்ம காற்புள்ளி இட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அதாவது அவனை தடுக்காதே விடு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல கண்டிப்பா என்ன வரணும், அங்க நம்ம என்ன பண்ணணும், காற்புள்ளி பயன்படுத்த வேண்டும். அடுத்தது, உணர்ச்சி வாக்கியங்களில் உணர்ச்சி தொல்லை தொடர்ந்து காற்புள்ளி இடல் வேண்டும். ஐயோ வலிக்கிறதே அப்படின்னு சொன்னா அந்த ஐயோ என்கிற அந்த ஒரு உணர்ச்சி தொடர் இருக்கு இல்லையா, அங்க வந்து கண்டிப்பா நம்ம காற்புள்ளி போட வேண்டும். சரிங்களா? அதனை தொடர்ந்து ஆமாம் என்ற சொல் தொடரில் வரும் பொழுது காற்புள்ளி இடல் வேண்டும். ஆமாம், அவர் நேற்று வந்தார் அப்படி சொல்றப்ப என்ன பண்ணணும், கண்டிப்பா நம்ம என்ன பண்ணீங்க, அந்த காற்புள்ளியை போட வேண்டும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஒருவரை விழித்து எழுதும் போது காற்புள்ளி இடல் வேண்டும். தம்பி இங்கே வா அப்படின்னு சொல்லி விழித்து கூறுறப்ப என்ன பண்ணணும், காற்புள்ளி இடல் வேண்டும். சரிங்களா? அதே மாதிரி கடிதங்களில் விழிக்கும் போதும் முடிக்கும் சொல்லிலும் காற்புள்ளி இடல் வேண்டும். மதிப்பிற்குரிய ஐயா கூப்பிடுறோமா, அந்த இடத்துலயும் வந்து கமா போடணும். லாஸ்டா முடிக்கிறப்ப இப்படிக்கு அப்படின்னு சொல்லி முடிப்போம், அங்கேயும் நம்ம காற்புள்ளி போடணும். அதே மாதிரி முகவரியை படுக்கை வரிசையில் எழுதும் போது காற்புள்ளி இடல் வேண்டும். முகவரி என்ன பண்ணணும், படுக்கை வரிசையில் எழுதுறப்ப கண்டிப்பா காற்புள்ளி இடணும். அதே நேரத்துல இதே முகவரியை ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதுறப்ப காற்புள்ளி இடக்கூடாது. ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணிருக்கோம், கமா எழுதுனா இங்க கமா போடணும் கமா போடணும் கமா போடணும் போட்டிருக்கோம். ஏன்னா என்ன பண்ண போட கூடாது. அடுத்தது, பட்டங்களை எழுதும் போது காற்புள்ளி இடல் வேண்டும். சரிங்களா? எம்ஏ அப்புறம் டீலிட் அப்படின்னு எழுதுறப்ப கண்டிப்பா என்ன பண்ணுவோம், நம்ம காற்புள்ளி இட வேண்டும். அதனை தொடர்ந்து மாதம் மற்றும் தேதிக்கு பின் ஆண்டு எழுதும் போது காற்புள்ளி இடணும். எது மாதம் அப்புறம் தேதிக்கு பின் ஆண்டு எழுதுனா காற்புள்ளி போடணும். இதுவே தேதி மாதம் ஆண்டு எழுதுனா காற்புள்ளி இடக்கூடாது. ஓகேவா? ரொம்ப மைன்யூட் தான், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது அரைப்புள்ளி. இது வந்து பாத்தீங்கன்னா விலக்கிசை குறின்னு சொல்றாங்க. காற்புள்ளியை விட அதிக நேரம் இடைவெளி விட்டு வாசிக்க வேண்டியதுன்னா நம்ம அரைப்புள்ளி. 2 மாத்திரை வந்து இடைவெளி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பல இடங்கள்ல வருது. என்னது என்னன்னா, ஒரு கருத்தை பல முற்றுத்தொடர்களால் கூறும் பொழுது அரைப்புள்ளி இடணும். அதாவது தமிழ் இலக்கியங்கள் தொன்மையானவை, பொருள் நிறைந்தவை, அறக்கருத்துக்களை கூறுபவை. இப்படி எழுதுறப்ப கண்டிப்பா என்ன பண்ணணும், அரைப்புள்ளி போடணும். அதனை தொடர்ந்து காரணம் விளைவு ரெண்டுத்தையும் கூறுறப்ப என்ன பண்ணணும், நம்ம அரைப்புள்ளி இடணும். உதாரணத்துக்கு மழை பெய்தது
புலம் நிரம்பியது. இப்ப இது காரணம், அதனால் ஏற்பட்ட விளைவு இது. அடுத்தது, இரு பொருளை ஒப்பிட்டு குறிப்ப என்ன பண்ணணும், நம்ம அரைப்புள்ளி போடணும். உதாரணத்துக்கு, நிலவு குளிர்ச்சியானது, சூரியன் வெப்பம் நிறைந்தது. இரண்டத்தை என்ன பண்ணணும், நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ நம்ம கண்டிப்பா இங்க அரைப்புள்ளி போடணும். ஒன்றுக்கு மேற்பட்ட தகவலை சொல்றப்ப என்ன பண்ணணும், அரைப்புள்ளி போடணும். பரிசு பெற்றவர்கள் விமலா கோயமுத்தூர், அம்பிகா குமார் தேனி, அப்புறம் கனிமொழி கரூர். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட தகவல்களை வந்து நம்ம வரிசலா சொல்றப்ப கண்டிப்பா என்ன பண்ணணும், கமா போடணும். அதாவது இந்த அரைப்புள்ளி போடணும். சரிங்களா? அடுத்தது முக்கார் புள்ளி. இதை என்ன சொல்றாங்கன்னா விலக்கிசை குறின்னு சொல்றாங்க. சரியா? இதை என்ன சொன்னோம் நம்ம, ஓகே. அடுத்த முக்கார் புள்ளி. சரிங்களா? ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ல வர செய்தியை வந்து விளக்குவதற்கும், தொடர்ந்து செய்தி எழுதப்படும் போது முக்கார் புள்ளி இட வேண்டும். அரைப்புள்ளிக்கு மேல் கால் இடைவெளி தர வேண்டும். அரைப்புள்ளிக்கு மேல் கால் இடைவெளி தர வேண்டும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 3 மாத்திரை அளவு இடம் தரணும் அப்படிங்கிறாங்க. 3 மாத்திரை அளவு என்ன பண்ணதுக்கு நம்ம கால இடைவெளி தரணும். என்னவெனில், என்பது, என்றால் போன்ற சொற்களுக்கு பதிலாக தொடரில் முக்கால் புள்ளி இடப்படும். ரொம்ப முக்கியம். என்னவெனில், என்பது, என்றால் போன்ற சொல்லுக்கு பதிலாக தொடர்ல என்ன பண்ணும், முக்கால் புள்ளி இடப்படும்ங்கிறாங்க. திருமணத்திற்கு வந்த அனைவரும் சொன்ன செய்தி, உணவு அருமையாக இருந்தது. மேக்சிமம் இதான் சொல்லுவாங்க. சரியா? திருமணத்திற்கு வந்த அனைவரும் சொன்ன செய்தி, உணவு அருமையாக இருந்தது. சரியா? சில வன்மத்தை கற்கக்கூடிய ஆசாமிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உணவு கூட நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போற ஆட்களும் உண்டு. ஆனா 3 பந்தி சாப்பிட்டுருப்பான் உட்காந்து. சரியா? அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவான், உணவு நல்லாவே இல்லை, செரிமானம் ஆகலாம். எப்படி செரிமானம் ஆகும், இப்படி தின்னா எப்படி செரிமானம் ஆகும்? ஓகேவா? சரி, அடுத்தது வீடு, அம்மா அப்பா குழந்தைகள் இணைந்து வாழ்வது. சரிங்களா? இப்ப இந்த எண்பது அப்படின்னு இந்த இடத்துல போட்டோம்னா கரெக்டா வரும். வீடு என்பது அம்மா அப்பா குழந்தைகள் இணைந்து வாழ்வது. சரிங்களா? அடுத்தது சிறு தலைப்பை தொடர்ந்து அதனை விரிவாக கூறும் செய்திகள்ல கண்டிப்பா என்ன பண்ணும், முக்கால் புள்ளி இட வேண்டும். உதாரணத்திற்கு, அனைவருக்கும் இருக்க வேண்டிய பழக்கங்கள், உதவி செய்தல், அன்பு காட்டுதல், இனிமையாக பேசுதல். சரிங்களா? இதெல்லாம் வந்து அனைவர்கிட்டும் இருக்க வேண்டிய பழக்கங்களாம். சரிங்களா? ஆனா நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமான்னு தான் சொல்லல. இது இந்த உதவி செய்யலாம், அப்புறம் அன்பு காட்டுதல், இனிமையாக பேசுதல் அப்படின்லாம். ஏன்னா இப்போ ஒரு சில நல்ல பழக்கங்கள்லாம் கெட்ட பழக்கங்கள்ல சேர்ந்துருச்சு. உரையாடல் வடிவில் எழுதுறப்பையும் அதே மாதிரி கூறியதாவது என்ற சொல்லிற்கு பதிலாக முக்கார் புள்ளி இடப்பட வேண்டும். அதாவது இந்த உரையாடல்லாம் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் அந்த முக்கார் புள்ளி போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஆசிரியர் வீட்டு பாடம் செய்தாயா, மாணவன் இல்லை ஐயா, ஏன் எழுதவில்லை, திரும்பி மாணவன் ஊருக்கு சென்று விட்டேன் ஐயா, மன்னித்துக் கொள்ளுங்கள், நாளை எழுதி விடுகிறேன். இதெல்லாம் வந்து நம்ம உரையாடல் எழுதுறப்ப கண்டிப்பா அதை பயன்படுத்தணும். அதே மாதிரி பட்டியல் எழுதும் போதும் தலைப்புகளை அடுத்து முக்கால் புள்ளி இடணும். பெயர் கபில். பெயர் என்னது, கபில். இவருடைய பணி வந்து பாத்தீங்கன்னா எழுத்தாளர். பிறந்த தேதி வந்து 15/10/1990. சரிங்களா? இந்த மாதிரி தகவல்கள் சொல்றப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த அரை புள்ளி போடுறோம். சரி, முக்கால் புள்ளி போடுறோம். சரி, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முற்றுப்புள்ளி. இதை என்ன சொல்றோம்னா முடிப்பிசை குறி அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம், முடிப்பிசை குறி அப்படின்னு சொல்றோம். நிறுத்த குறியீடுகளில் குறிப்பிடத்தக்க இடம்பெறுவது வந்து பாத்தீங்கன்னா முற்றுப்புள்ளி ஆகும். இன்னும் சொல்ல போனா நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய சொல்லே இதுதான், முற்றுப்புள்ளி தான். அதிகமா பயன்படுத்தக்கூடிய இதுவே என்னன்னா முற்றுப்புள்ளி தான். சரிங்களா? இதுலயும் ஒரு தொடர் முடிவு பெற்று விட்டது, ஒரு கருத்து முடிந்து விட்டது அப்படின்னு சொல்றது, அதுக்கு ஒரு அடையாள சின்னமே தான் முற்றுப்புள்ளி தான். ஓகேவா? எனக்கு பூக்கள் பிடிக்கும், புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னால என்ன அர்த்தம், இந்த சொல் முடிஞ்சிருச்சு, சொற்றொடர் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி கட்டளை வாக்கியத்தோட கடைசியில என்ன வரும், முற்றுப்புள்ளி வரும். இந்த புத்தகத்தை எடுத்து வா, வீட்டுக்கு போ, சத்தம் போடாதே. இதெல்லாம் வந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டளை. இந்த இடத்துல கண்டிப்பா என்ன பண்ணணும், நம்ம முற்றுப்புள்ளி போடணும். அதே மாதிரி படுக்கை வரிசை எழுதப்படும் பட்டியலின் இறுதியில் முற்றுப்புள்ளி வேண்டும். உதாரணத்திற்கு, பால் 5 வகைப்படும். அவை ஆண் பால், பெண் பால், பலர்பால், உண்டன் பால், பலவின் பால். இதுலயும் வந்து கரெக்டா பட்டியலின் இறுதியில வந்து முற்றுப்புள்ளி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, தொடர் முடிவதையும்
தொடர் முழுவதையும் அடைப்புக்குள் எழுதும்போது தொடையும், அதாவது ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணோம், அடைப்புக்குறிகள் பிராக்கெட்குள்ள எழுதுறப்ப அதன் முடிவில் என்ன பண்ணோம், முற்றுப்புள்ளி இட வேண்டும். சரிங்களா? அதுவே கூடுதல் தகவலா இருந்துச்சுன்னா அடைப்புக்குறிக்கு வெளியே முற்றுப்புள்ளி இட வேண்டும் அப்படிங்கிறாங்க. சரியா? அதாவது என்னது, தகவல் ஃபுல்லாவே வந்து நம்ம பிராக்கெட்குள்ள கொடுத்துட்டோம்னா அதுல முற்றுப்புள்ளி வேணும். அதுவே வந்து அது கூடுதல் தகவலா இருந்துச்சு அப்படின்னா என்னன்னா முற்றுப்புள்ளி அடைப்புக்குறிக்கும் வெளில வந்து முற்றுப்புள்ளி போடணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? உதாரணத்துக்கு எல்லாரும் கடைக்கு சென்று விட்டார்கள், அம்மா மட்டும் செல்லவில்லை. இது வந்து நமக்கு தேவை. அதனால அது என்ன பண்ணிட்டோம், அந்த ஒரு பிராக்கெட்டுக்குள்ள முற்றுப்புள்ளி போட்டிருக்கும். இதே எடுத்து பாருங்க, பலர் பேசும்போது ஆங்கில சொற்களை கலந்தே பேசுகின்றார்கள், ஸ்கூல் போன்றவை. இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஸோ என்ன பண்ணணும், பிராக்கெட்டுங்க வெளில வந்து முற்றுப்புள்ளி போட்டிருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது முப்புள்ளி. தொடரில் விடப்பட்ட பகுதியை முப்புள்ளி போட்டு நிரப்புவாங்க. சரிங்களா? அதாவது அன்றிலிருந்து இன்று வரை அப்படின்னு சொல்லி ஒரு 3 புள்ளி போட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தமாயிடும், அதுல வந்து இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்றாங்க அப்படிங்கிற அர்த்தமாயிடும். சரியா? அடுத்தது சிந்தனைகளின் தொடர்ச்சியாக, இந்த சிந்தனைகளின் தொடர்ச்சியை குறிப்பதற்காகவும் என்ன பண்றாங்க, இந்த முப்புள்ளி போடுறாங்க. அவன் நல்லவனாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி 3 புள்ளி போட்டான்னு அர்த்தம். அதை வந்து நம்மளே கெஸ் பண்ணிக்கணும். அடுத்த சொற்களின் ஒரிப்புத்தன்மையை அதன் தொடர்ச்சியை குறிப்பதற்காக என்ன பண்றாங்கன்னா அந்த முப்புள்ளி போடுறாங்க. அதாவது தூங்குறப்ப கொர் கொர் அப்படின்னு சொல்லி கொரட்டை விடுறது, அதுக்கான ஒரு இதை சொல்றதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இந்த முப்புள்ளியை பயன்படுத்தும். அதனை தொடர்ந்து தொடர்ச்சியா நம்ம கூப்பிடுறது, அம்மா அம்மா, ஆசிரியர் ஆசிரியர் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறப்ப எல்லாம் அதனை தொடர்ச்சியை குறிப்பதற்காக என்ன பண்ணுவோம், முப்புள்ளிய பயன்படுத்துறோம். கேள்விக்குறி, இதுக்கு என்னன்னா வினா விசைக்குறி அப்படிங்கிறோம். நல்லாவே தெரியும் நமக்கு. சரியா? ஏதாச்சும் ஒரு வினா பொருளை குறிச்சது அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், எல்லா துறையிலையும் அந்த எந்தெந்த துறையெல்லாம் வினா பொருளை குறிக்குதோ அங்கெல்லாம் கேள்விக்குறி இடல் வேண்டும். உதாரணத்துக்கு உன் பெயர் என்ன, வினா குறிப்புள்ள முற்று பெறாத தொடர்களில் கேள்விக்குறி வரும். சரிங்களா? நாங்கள் கடைக்கு போகிறோம், நீங்கள், இந்த இடத்துல கண்டிப்பா பாருங்க வினாவே இல்லை, வினா எழுத்தே இல்லை. நாங்கள் கடைக்கு போகிறோம், நீங்கள் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம வினாக்குறி அவங்கள போட்டிருக்கிறதுனால அப்ப நீங்க எங்க போறீங்க அப்படிங்கறத நம்மள என்ன பண்றோம், பொருள் புரிந்து கொள்கிறோம். அப்புறம் வியப்போடு கேட்கப்படக்கூடிய கேள்விகள்லையும் வினாக்குறி வரும். அமெரிக்காவா போகிறாய், கண்டிப்பா கொஸ்டின் மார்க். அடுத்த தொடர்ந்து வினாக்கள் வருமானால் இறுதியில் கேள்விக்குறி போட்டால் போதும். இது படகா இல்லை வீடா. என்ன சொல்றாங்க, வினாக்குறி அப்படிங்கிறது இது ஆணா பெண்ணா மனிதனா மாடா அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து கடைசியில மட்டும் வினாக்குறி போட்டா போதும். ஓகே? எல்லாத்துலயும் போடணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து உணர்ச்சி குறி. இது என்ன சொல்றாங்க, மெய்ப்பாட்டிசை குறி அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, மெய்ப்பாட்டிசை குறி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த மெய்ப்பாட்டிசை குறி அப்படின்னா என்னன்னா, இதை வந்து பெரும்பாலும் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா வியப்புக்குறினே சொல்றோம். சரியா? ஆச்சரியக்குறியும்போம். சரிங்களா? இது என்ன சொல்றோம், நம்ம ஆச்சரியக்குறினே சொல்லுவோம். ஆனா இது வந்து வியப்பு மட்டும் இல்லாம எல்லா உணர்ச்சிகளையுமே இது வெளிக்காட்டு. ஆகவே இதுக்கு வந்து உணர்ச்சிக்குறின்னு சொல்றதுதான் வந்து சரியான ஒரு பெயராக இருக்கும். சரிங்களா? இதை இன்னும் வந்து நான் தெளிவா சொல்லணும்னா, மெய்ப்பாட்டிசைக்குறி அப்படின்னு யாரு சொல்றா, தேவநேய பாவாணர் சொல்றாரு இது. ஓகேவா? உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் எல்லா சொற்களின் பின்னும் உணர்ச்சிக்குறி இடப்படல் வேண்டும். சரிங்களா? இங்க பாருங்க, எவ்வளவோ அழகான மலர், இது வந்து வியப்பு. இந்த இடத்துல வந்து இதுல கண்டிப்பா ஆச்சரியக்குறி அப்படிங்கிற மாதிரியான பொருள்ல தான் வருது. இதே நாம் விரும்பியபடியே அனைத்தும் நன்றாக நடந்து விட்டது அப்படிங்கிறது மகிழ்ச்சி. அடுத்த குமரனின் தாத்தா விபத்தில் இருந்து விட்டார், இது வந்து அதிர்ச்சி. இங்க வந்து ஆச்சரியக்குறி தான் போடணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? ஏன்னா குமரனின் தாத்தா இறந்தது வந்து ஒரு ஆச்சரியமா, அது அது ஒரு அதிர்ச்சிக்குள்ளான விஷயம். அதே பல நூறு பேர் விபத்தில் இறந்து விட்டனர், இது வந்து இரக்கம். சரிங்களா? இது வந்து ஆச்சரியம் கிடையாது. இருளில் தோட்டத்திற்கு போனால் பாம்பு கடித்து விடுமோ அப்படிங்கிறது வந்து அச்சம். ஸோ இங்கே வந்து ஆச்சரியக்குறி இருக்கு. அதாவது வியப்புக்குறி என்று சொல்லக்கூடிய உணர்ச்சிக்குறி. ஓகே? இந்த மாதிரி பல வகையான உணர்ச்சிகள் எல்லாம் வெளிப்படுத்தணும்னா இது உணர்ச்சிக்குறின்னு சொல்வதுதான் சரி. உணர்ச்சி சொற்களின் பின்னாலும் சொற்கள் இணைய இரட்டித்து வரும் இடங்கள்லையும் உணர்ச்சிக்குறி நம்ம இடணும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஐயோ, பாம்பு பாம்பு, இந்த மாதிரி இடங்கள்லாம் கண்டிப்பா என்ன பண்ணணும், நம்ம
உணர்ச்சி குறி போடணும். அப்புறம் விழிச்சொல்லை விழிச்சொல் தொடர்ந்து வரும்போது உணர்ச்சி குறி இடப்படல் வேண்டும். அப்பா, அம்மா, என் உயிர் நண்பனே, இங்கெல்லாம் வந்து என்ன பண்றோம், நம்ம உணர்ச்சி குறி போடுறோம். வாழ்த்து சொற்கள் வரப்ப என்ன பண்ணணும், நம்ம உணர்ச்சி குறி போடணும். உதாரணத்துக்கு வாழ்க வாழ்க, இன்னும் வாழ்த்தப்ப என்ன பண்ணணும், கண்டிப்பாக இந்த உணர்ச்சி குறிய போடணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முழக்க சொற்கள் வந்து எழுதுறப்ப என்ன பண்ணணும், உணர்ச்சி குறி போடணும். உண்மை, 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 முற்றிலும் உண்மை அப்படின்னு சொல்றப்ப என்ன பண்ணணும், கண்டிப்பா நம்ம உணர்ச்சி குறி போடணும். அடுத்து இரட்டை மேற்கோள் குறி. இது வந்து பாத்தீங்கன்னா உரையாடல்ல வரக்கூடிய உரைப்பகுதி வர இடத்துல மட்டும் என்ன பண்ணணும்னா இந்த குறி இடப்படல் வேண்டும். சரியா? உதாரணத்துக்கு நானும் வருகிறேன் என்றான் மணி. இது ஃபுல்லாவே ஒரு சென்டென்ஸ் தான். ஆனா சென்டென்ஸ்க்குள்ள இதை வந்து யாரோ சொன்னதை வந்து அப்படியே சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் கண்டிப்பா என்ன பண்ணணும், இந்த இரட்டை மேற்கோள் குறி போடணும். அடுத்த ஒற்றை மேற்கோள் குறி. ஏதாவது ஒரு நூலிலிருந்து ஒரு பகுதியை மேற்கோளாக காட்டும் போது என்ன பண்ணணும்னா ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்தணும். சரிங்களா? இதுல வந்து அறம் செய்ய விரும்பு, அந்த கொட்டேஷன்னே சொல்லுவோம் அது பேர். சரிங்களா? அதுல வந்து என்ன பண்ணணும், ஒற்றை மேற்கோள் குறியை பயன்படுத்தி சொல்லணும். சரி, யாராச்சும் சொன்னதை சொல்லணும்னா ஒற்றை மேற்கோள் குறியை பயன்படுத்தலாம். அடுத்தது தொடரில் நம் எண்ணத்தை வெளிப்படுத்தும் கருத்து வரும்போது அது ஒற்றை மேற்கோள் குறிக்குள் எழுதப்படல் வேண்டும். உதாரணத்திற்கு அவனை பார்த்தவுடன் அவன் மிகவும் நல்லவன் என நினைக்கிறேன். சரிங்களா? தொடர்ல இவங்களோட எண்ணத்தை வெளிப்படுத்தும் போது என்ன பண்றது, நாம இந்த ஒற்றை மேற்கோள் குறியை பயன்படுத்துறோம். சரிங்களா? நான் அவனை பார்த்தவுடன் அவன் மிகவும் நல்லவன் அப்படின்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது இருக்கு பாருங்க, அதனால நம்ம இதை பயன்படுத்துறோம். அடுத்தது ஒரு எழுத்தை அல்லது ஒரு சொல்லை, ஒரு எழுத்தை அல்லது ஒரு தொடரை தனித்து காட்டவும் என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ஒற்றை மேற்கோள்குறிய பயன்படுத்துறோம். ஏ என்னும் இடைச்சொல், அந்த இந்த ஏ அப்படிங்கிறத மட்டும் என்ன பண்றோம், நம்ம தனித்து காட்டும். ஸோ வந்து நம்ம இதை பயன்படுத்துறோம். அடுத்தது கணக்கில் அவன் புலி, இதை தனித்து காட்டுவதற்காக என்ன பண்ணுவோம், ஒற்றை மேற்கோள்குறிய பயன்படுத்தும். அதே மாதிரி கலைச்சொல், மொழிபெயர்க்கப்பட்ட பகுதி ஆகியவற்றை எழுதும் போதும் ஒற்றை மேற்கோள் குறி இடப்படல் வேண்டும். அப்புறம் மேற்கோள், தலைப்பு, பழமொழி போன்றவற்றை தொடரில் எழுதும் போது ஒற்றை மேற்கோள் குறி இடப்படல் வேண்டும். இயற்கையை வர்ணித்த அழகின் சிரிப்பு என தலைப்பில் பல பாடல்களை பாரதிதாசன் எழுதியுள்ளார். இது வந்து தலைப்பு. ஸோ ஒற்றை மேற்கோள் குறிய தாராளமா பயன்படுத்தலாம். பிறருடைய கருத்தை உள்வாங்கி ஒரு தொடரை உருவாக்கும் போதும் நம்ம ஒற்றை மேற்கோள் குறியை பயன்படுத்துறோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற கூற்றின் பொருளை நான் இப்போது உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றப்ப என்ன பண்ணோம், கண்டிப்பா நம்ம ஒற்றை மேற்கோள் குறி போடுறோம். அடுத்தது தனி மேற்கோள் குறி. எழுத்து அல்லது எண் விடுபட்டுள்ளது என்பதை குறிக்க இக்குறி பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? எழுத்து விடுபட்டு எழுதுவது தமிழ் மொழியில் இல்லை. எனவே வருடங்களை குறிக்க மட்டும் நம்ம என்ன பண்றோம், இதை பயன்படுத்துறோம். இப்ப வெறும் 99 போட்டு மேல அந்த கமா மாதிரி ஒண்ணு போட்டோம்னா என்ன அர்த்தம்னா அது முன்னாடி இந்த 19ங்கிறது முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது வெறும் 99 இந்த அப்படின்னா ஆண்டை குறிச்சோம்னா இப்ப ரீசெண்டா போனது 1999 தான். ஸோ அந்த 1900 குறிப்பதற்கான இந்த 19 இதுக்கு முன்னாடி நம்ம போட்டுருக்கோம். ஓகேவா? மேற்படி குறி. முதல் வரிசையில் சொல்லப்பட்ட செய்தியை அடுத்த வரிசையிலையும் தொடரும் போது இந்த குறி இடப்படும். சரிங்களா? இதை வந்து இந்த டிட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது மேல உள்ளதே பாட்டு போட்டி அப்படின்னா இது இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா மேல உள்ளதே திரும்ப கீழே எழுதிடு, மேல என்ன இருக்கோ அது அப்படியே இங்கேயும் காப்பி ஆகும், இங்கேயும் காப்பி ஆகும். ஓகே. அடுத்த பிறை அடைப்பு குறி. அதாவது இதுதான் வந்து நம்ம பிராக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். விவரித்தல், கூடுதல் தகவல்கள் இதெல்லாம் சொல்றப்ப இந்த குறியை நம்ம பயன்படுத்துவோம். புதன்கிழமை காலை விழா நடந்தது, இதுக்குள்ளேயே கூடுதல் தகவலா தை, அதாவது தமிழ் மாதத்துல சொல்றோம், அது கூடுதல் தகவல். ஸோ பிராக்கெட்ல போட்டுக்கிறோம். அடுத்த ஓட்டப்பந்தயத்தில் ராஜா, இதுக்கும் அவனோட வயதுங்கிறது வந்து ஸ்பெஷலா வருது. ஸோ வந்து நம்ம அதையும் பிராக்கெட்ல போட்டுக்கிறோம். தமிழ் தேதியை எழுதுறப்ப அதுக்கு இணையான ஆங்கில தேதியை வந்து பெரிய அடைப்புக்குள்ள எழுத வேண்டும். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்ப இதை பிராக்கெட்ல போடணும். இதுவே ஆங்கில தேதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதை பிராக்கெட்ல போடணும். ஓகேவா? தமிழை அடுத்து பிறமொழி சொற்கள் வரும்போது பிறமொழியை எழுத்து பெயர்த்து எழுதும் போதும் பிறை அடைப்புக்குறி இட வேண்டும். ரிச் டாட், புவர் டாட், இதை வந்து என்ன பண்றோம், நம்ம அப்படியே வந்து இதுல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறோம். ரிச் டாட், புவர் டாட். புத்தக விழாவில் பொருளாதார நிலையை உணர்த்த வழிகள் கூறுகிறது, உயர்த்த வழிகள் கூறுகிறது. அடுத்தது இந்த புத்தகத்தினை பிரதி
பிரதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய நல்ல தமிழ் சொல் தான். அதை வந்து நம்ம ஜெராக்ஸ் அப்படின்னு ஆங்கிலப்படுத்தும் போதும் என்ன பண்ணுவோம், பிராக்கெட் போடணும். மேற்கோள் காட்டப்பட்டவையின் ஆதார நூல்களில் ஆதார நூல்களின் பெயர்கள் பிறை அடைப்பில் எழுத வேண்டும். இப்ப அன்பனப்படுவது பகிர்மானத்தில் பிழைப்படாமை அப்படிங்கறது வந்து நம்ம முதன்மை கருத்தா சொல்றோம். அதாவது இங்க வந்து எடுத்த ஒரு மேற்கோள்னு வச்சுக்கோமே, அந்த மேற்கோளை சொல்றதுக்கு இது எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு நூலையும் பிராக்கெட்ல கொடுக்கணும். ஓகேவா? அதாவது இந்த அன்பனப்படுவது பகிர்மானத்தில் பிழைப்படாமை அப்படின்னு சொல்லக்கூடிய வரிய நான் எங்க இருந்து எடுத்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு சோர்ஸ் சொல்லணும். அதை நான் பிராக்கெட்ல போட்டு சொல்லுவேன். ஓகேவா? அதுக்கு பிராக்கெட்டை பயன்படுத்தலாம். கதைகளின் இறுதியில் முடிவு அல்லது தொடரும் ஆகியவை பிறை அடைப்புக்குள் எழுதப்பட வேண்டும். சரிங்களா? இந்த முற்றும் தொடரும் அப்படின்னு போடுவாங்க. ஒரு சில தொடர் கதைகள்ல லாஸ்ட்ல வந்து ஒருவேளை இன்னும் நெக்ஸ்ட் பார்ட் வருது அப்படின்னா தொடரும் அப்படின்னு போட்டு கீழே கடைசியா முடிப்பாங்க. அதை கண்டிப்பா பிராக்கெட்ல தான் போடணும். அதே மாதிரி கதையே முடியுது அப்படின்னா முற்றும் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், பிராக்கெட்ல தான் போடணும். அதை சதுர அடைப்பு. பிறை அடைப்புக்குள்ளேயே இன்னொரு ஒரு அடைப்பு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு வந்து சதுர அடைப்பை பயன்படுத்தலாம். ஏற்கனவே பிராக்கெட் போட்டிருக்கோம், அதுக்குள்ளேயே இன்னொன்று வரணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வந்து சதுர அடைப்பு பயன்படுத்துறோம். ஓகேவா? அப்புறம் இணைப்பு கோடு, ஐஃபன் அப்படின்னு சொல்லுவோம். தனித்தனியே கூறப்பட்டவை அனைத்து முடிவில் வந்து ஒரு தொகுப்பு அப்படின்னு உணர்த்துவதற்காக இதை நம்ம பயன்படுத்துவோம். இப்ப ஆரம்பத்துல சொன்னது எல்லாமே தனித்தனியா சொல்லிட்டு கடைசியில பாருங்களேன், எலுமிச்சை, ஆரஞ்சு, மிளகாய், பப்பாளி இதெல்லாம் தனித்தனியா தான் சொல்லியிருக்கோம். ஆனா ஒரே ஒரு ஐஃபன் போட்டு இவை விட்டமின் சி நிறைந்த பழங்கள் அப்படின்னு சொன்னா இது எல்லாமே ஒன்னா மாறிடுதா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தகவலை சொல்வதற்கு நம்ம இந்த இணைப்பு கோட்டை பயன்படுத்தலாம். என்று என்பதற்கு இடையில் என்னவெனில் போன்ற சொற்களுக்கு பதிலாக இணைப்பு கோடு போடலாம். வாடா போகலாம் என்று அம்மா அவனை கூட்டிக் கொண்டு நடந்தாள் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், என்றுக்கு பதிலாக இந்த இணைப்பு கோடை போட்டு சொல்லலாம். இந்தியா பாகிஸ்தான் ஹாக்கி போட்டி, இந்த இடையில் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த இதை பயன்படுத்தலாம். எனது மிகப்பெரிய பலம் எனது குடும்பம், இந்த என்னவெனிலுக்கு பதிலாக இந்த இணைப்பு கோட்டை பயன்படுத்தும். மரம் இயற்கையின் வரம், மரம் என்பது இயற்கையின் வரம், அந்த என்பது அப்படிங்கிறதுக்கு பதிலா இந்த இணைப்பு கோட்டை பயன்படுத்தும். அப்புறம் இதுல இருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எல்லை வரையறை இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த இதை பயன்படுத்தலாம். வேலை நேரம் 10 முதல் 6 அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இதை பயன்படுத்தலாம். அப்புறம் மேற்கோள் கூறப்படும் செய்தி மேற்கோள் கூறப்படும் செய்தி உள்ள நூலின் பெயர் எழுதும் போதும் இணைப்பு கோட்டை பயன்படுத்தலாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், இது எந்த நூல்ல உள்ளதுன்னு சொல்றதுக்காக இந்த இணைப்பு கோட்டை பயன்படுத்தி நம்ம சொல்றோம். சாய்கோடு, ஒன்றுக்கு மேற்பட்ட பொருத்தமான சொற்கள் எழுதும் போது அல்லது என்ற சொல்லுக்கு பதிலாக சாய்கோடு இடலாம். சரியா? இப்ப சாய்கோடு போட்டா என்ன அர்த்தம், அல்லதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப வந்து இந்த வேலையை சேர தமிழ், ஆங்கிலம், மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் ஒன்று தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுல எதுவும் எனி ஒன் தான். அப்ப தமிழ் அல்லது ஆங்கிலம், அந்த அல்லதுக்கு பதிலாக அந்த ஸ்லாஷை பயன்படுத்தும். சுருக்க முறையில் எழுதுறப்பையும் வந்து சாய்கோட பயன்படும். தந்தையின் பெயரை வந்து தாப்பென் போடுறப்பையும் அந்த ஸ்லாஷை நம்ம பயன்படுத்தும். அல்லது அப்படிங்கிற பொருளை பயன்படுத்துவது போல மற்றும் என்ற பொருள் எழுதும் போதும் மற்றும் பொருள் எழுதுறப்ப என்ன பண்ணக்கூடாது, சாய்கோடு இடக்கூடாது. அந்த ஊருக்கு விடுதி பேருந்து வசதிகள் உண்டு, அப்ப அந்த ஊர்ல ஒண்ணு விடுதி இருக்கு, அப்படி இல்லாட்டி பேருந்து வசதி இருக்குங்கிற மாதிரி பொருளாயிடும் எது அந்த ஸ்லாஷ் போட்டா. இப்படி எழுதக்கூடாது. ஓகேவா? இந்த இடத்துல மற்றும் அப்படின்னு தான் போடணும். ஓகேவா? இப்படி எழுதக்கூடாது. சரிங்களா? ஓகே. இப்ப நிறுத்தற்குறியா அல்லது நிறுத்தற்குறியா எது சரி அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். முதல் விஷயம், நிறுத்தற்குறி அப்படிங்கிறதே சரி. இந்த புணர்ச்சி விதிப்படி நிறுத்தம் கூட்டல் குறி அப்படிங்கிறதா என்னவா மாறுது, நிறுத்தற்குறி அப்படின்னு மாறுது. ஆனா நிறுத்தல் கூட்டல் குறி அப்படிங்கிறது தான் என்னவா மாறும், இந்த லகரம் வந்து ரகரமா மாறி நிறுத்தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்ப நிறுத்தம் அப்படின்னா என்னது, பிரேக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது படிக்கும்போது கொஞ்சம் இடைவெளி விட்டு படிக்கிறது, அதுக்கு பேர் தான் வந்து என்னது, நிறுத்தம். ஆனா இதுவே நிறுத்தல் அப்படின்னா ஒரு பொருளோட எடையை வந்து அளத்தல். சரியா? அதாவது வெயிட் போட்டு பார்க்கறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது பேர் தான் நிறுத்தல். அப்ப நிறுத்தம் அப்படின்னு சொல்றதுதான் சரி, நிறுத்தல் அப்படின்னு சொல்றது தவறு. இந்த சொல்லுடைய வேறுபாட்டை உணர்ந்து நிறுத்தக்குறி என்றே வழக்கத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும். சரியா? ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா சொல்லுங்க. இதோட நிறுத்தல் குறி முடியுது. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கலைச்சொற்கள். கலைச்சொற்களை பத்தி நான் ஏற்கனவே சொன்னதுதான், மெட்டீரியல் கொடுத்துருவேன், படிச்சிருங்க.
ஓகே. ஏற்கனவே வந்து உங்களுக்கு இந்த ஆட்சி சொல் அகராதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியலா ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அதையும் வந்து படிச்சுக்கோங்க. இதுதான் வந்து அடிப்படை, இதான் பேஸ். இதை படிச்சு முடிச்ச பிறகு நீங்க அதை படிக்கணும். நீங்க வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த திணை மரபு உயர்திணை அக்ரிணை அப்படிங்கறத நம்ம சென்றதுலயே ஒருமை பன்மையோட சேர்த்து நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த பால் மரபும் வந்து போன தடவை பார்த்திருந்தோம். அதாவது உயர்திணையில வந்துச்சுன்னா வந்தது போனதுன்னு சொல்லக்கூடாது, அத வந்தவர் போனவர் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற இந்த மாதிரியான தகவல்லாம் அந்த திணை மரபு உயர்திணை அக்ரிணைக்குள்ளேயே வந்துடும். அதுக்கடுத்து இந்த பால் மரபும் அதே சேம் தான். ஓகேவா? அடுத்தது இப்ப இந்த இளமை பெயர், ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு, இது எல்லாம் தான் இன்னைக்கு வகுப்புல பார்த்தோம், சரிங்களா? அது கூடவே நிறுத்தற் குறியும் பார்த்திருக்கிறோம். ஆக இதுல இருந்து நான் சொல்ல வருவது என்னவென்றால் இத்தோட அழகு 3 முடிஞ்சிருச்சு. இப்ப அழகு 4ல, அதாவது யூனிட் 4. இப்ப இந்த யூனிட் 4ல நான் என்ன சொல்றேன்னா இந்த பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள், இதுல இருந்து கண்டிப்பாக 10 கொஸ்டின் வரும். எத்தனை கொஸ்டின் வரும்? 10 கொஸ்டின் வரும், சரிங்களா? ஸோ வந்து நல்லா இதை படிச்சிருங்க. ஸோ நான் இன்னைக்கு மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே. இதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாசிப்பு திறன். ஓகேவா? இது என்ன வாசிப்பு திறன் அப்படின்னா ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பகுதி அப்படின்னா அந்த வாசிப்பு திறன் தான். ஏன் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப எளிமையாக மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு பகுதியாக இது இருக்கும். உதாரணத்துக்கு வந்து ஏதோ ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க, அது வந்து செய்தித்தாளா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பகுதியினுடைய தலையங்கமாக இருக்கலாம், அல்லது அரசு சார்ந்த ஏதோ செய்தியா இருக்கலாம், ஏதோ ஒரு கட்டுரையா இருக்கலாம், சரிங்களா? ஏதோ நீங்க வந்து 1ல இருந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள படிக்கக்கூடிய ஒரு பேசேஜா இருக்கும். ஓகேவா? அந்த பேசேஜை நல்லா படிச்சு கீழே இருக்கக்கூடிய எம்சிக்யூக்கு நீங்க பதில் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கான மாடலும் உங்களுக்கு நீ அனுப்பி வைக்கிறேன், அதையும் பார்த்து நீங்க பயிற்சி பண்ணுங்க. நம்ம வந்து என்ன எதிர்பார்த்தோம்னா பெருசா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து அந்த மெட்டை தயார் பண்ணியிருந்தோம். ஆனா வந்து உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாங்கிற மாதிரி அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, சின்ன சின்னதான் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. இதுல வந்து எதுவும் சொல்வதற்கு எதுவும் கிடையாது. இதுல ஒரே ஒரு ட்ரிக் தான். நான் இந்த வாசிப்பு பயிற்சியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒண்ணு, தமிழ் நல்லா வாசிக்க கத்துக்கோங்க. 2வது விஷயம், கொஸ்டினை படிச்சுட்டு ஆன்சரை படிங்க. ஓகேவா? இது மட்டும்தான் இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ரிக்கு. ஏன்னா நீங்க பேசேஜை படிச்சுட்டு திரும்ப கொஸ்டினை படிச்சீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு தடவை பேசேஜை படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதே ஃபர்ஸ்டே கொஸ்டினை படிச்சிட்டிங்கன்னா இப்போ இங்கதான்ப்பா ஆன்சர் இருக்குங்கிறத ஃபர்ஸ்டே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அது ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க ஆன்சர் எழுதுறப்ப இன்னும் ஒரு முறை வந்து நம்ம அதை வெரிஃபை பண்ணிக்கிறது ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் என்பதும், அப்புறம் செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்தி இவற்றை வாசித்தல், அரசு சார்ந்த கட்டுரைகள் இவற்றை வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், இது இதனுடைய பகுதியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பகுதி தான். இதுக்கும் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பி வச்சிருக்கேன், ஒரு தடவை பார்த்துக்கோங்க, சரியா? இந்த ஓமை தொடரின் பொருளறிதல் அப்படிங்கிறதும் மரபு தொடரின் பொருளறிதல்ங்கிறதும் ஏறத்தாழ ஒண்ணுதான், சரிங்களா? இந்த மரபு தொடரின் பொருளறிதல் அப்படிங்கிறதுக்கான மெட்டீரியல் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதை பத்தின ஒரு சில மாடல் கிளாஸும் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. இப்ப இந்த ஓமை தொடரின் பொருளறிதல் மட்டும் இதை நான் அடுத்த வகுப்புல நான் சொல்றேன், சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன், அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். இந்த ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறனும், அதுக்கு அடுத்து ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பை புரிந்து கொள்ளுதலும் ஏறத்தாழ ஒண்ணுதான், சரிங்களா? அதுல ஒன்றும் உங்களுக்கு பெருசா வந்து இதா கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஒரு கடிதத்தினுடைய வகைகள் பத்தி கேட்கலாம். அது இல்லாம நான் மெட்டீரியலா ப்ரொவைட் பண்றேன். அது பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையா புரியும், சரிங்களா? உதாரணத்துக்கு ஆஹ் சென்ற முறை போட்டிருந்ததெல்லாம் வந்து பாக்குறப்போ வந்து ஸ்டாம்ப் அதுக்கெல்லாம் என்னங்கிற மாதிரிலாம் ரொம்ப எளிமையான விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாங்க.
சாதாரணமான அலுவலக பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறாங்களோ அதை பத்தி தான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இப்ப ஏறத்தாழ வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூனிட் 5 வரைக்குமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? யூனிட் 5ல வந்து உங்களுக்கு இந்த ஓமை தொடரும் பழமொழியும் பார்த்துட்டேன் அப்படின்னா வந்து யூனிட் 5 உங்களுக்கு முடிஞ்சிடும். இன்னும் இருக்கிறது யூனிட் 6ம் யூனிட் 7 மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? அதையும் வந்து விரைவா பார்த்து நம்ம முடிச்சிடலாம். வேற எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. அப்படி இல்லாட்டி நான் வகுப்பு முடிக்கிறேன். அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். ஓகேவா? சரி, நல்லது. நீங்க போன தடவையே வந்து தேங்க்யூ போட்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பரவாயில்ல, நல்லது, மகிழ்ச்சி. கிளியர் போட்டுறீங்க. சரி, இதுவரை தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டே இருங்க. கூடிய விரைவில் நம்மளுடைய இந்த முயற்சிக்கான பலன்கள் கிடைக்க போகுது, கிடைச்சிடும். நம்பிக்கையோட இருங்க. ஆஹ் வெற்றி நம் கையில். சரிங்களா? தொடர்ந்து இணைப்புல இருங்க. நாம் வெற்றியை நோக்கி விரைவில் பயணிப்போம். அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுபவர் உங்கள் வேத் யோகேஸ்வரன். நன்றி. Send a map. You dare to dream, we care to accomplish.